உறவுகளுக்கு அன்பு வணக்கம். நாம் தமிழர் கட்சி அங்கீகரிக்கப்பட்ட மாநில கட்சியாக மாறிய பிறகு சந்திக்கின்ற முதல் தேர்தல் ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தல். இந்த இடைத்தேர்தலுக்காக நாம் தமிழர் கட்சிக்கு மைக் சின்னத்தை, ஒளிவாங்கி சின்னத்தை இந்திய தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. ஏற்கனவே பயன்படுத்தி கொண்டிருந்த மிகவும் பிரபலமான நாம் தமிழர் கட்சியின் சின்னமான கரும்பு விவசாய சின்னம் மற்றொரு மாநிலத்தில் உபயோகப்படுத்தப்பட்டிருப்பதால் அந்த சின்னத்தை கொடுப்பதற்கு தேர்தல் ஆணையம் மறுத்துள்ளது. அதுபோக தற்காலிகமாக இந்த மைக் சின்னத்தை நாம் தமிழர் கட்சி தலைமை கோரியுள்ளது. இந்த இடைத்தேர்தலுக்கு பிறகு வருகின்ற சட்டமன்ற தேர்தலுக்கு ஒரு புதிய சின்னத்தை நாம் தமிழர் கட்சி அறிவிக்கும் என தலைமை அறிவித்துள்ளது. நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளராக களமிறங்கக்கூடிய சீதாலட்சுமி அவர்கள் பரப்புரை செய்து கொண்டு மக்கள் மத்தியில் மிகப்பெரிய வரவேற்பினை பெற்றுக் கொண்டிருக்கிறார். அது மட்டுமல்லாமல் வாக்குறுதி, மிகப்பெரிய சிறந்த வாக்குறுதிகளை நாம் தமிழர் கட்சி அளித்துள்ளது. என்ன வாக்குறுதி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, மஞ்சள் மாநகரமாக இருந்த ஈரோடு மக்கள், ஈரோடு பகுதி இப்பொழுது புற்றுநோயால் பாதிக்கப்பட்டு புற்றுநோய் நகரமாக உள்ளது. இதற்கு என்ன காரணம் அப்படின்னா நீர்நிலை மாசுபடுதல். அதை கருத்தில் கொண்டு நீர்நிலைகளை தூய்மையாக்கப்படுதல் மற்றும் போக்குவரத்து பராமரிப்பு சரிப்படுத்துதல், அது மட்டுமல்லாமல் ஆலை கழிவுகளை சுத்திகரிப்பு நிலையம் அமைத்து கொடுக்க வேண்டும் சொல்லி 20 ஆண்டுகளாக அந்த மக்கள் கோரிக்கை வைத்துட்டு இருக்காங்க. அதை நிறைவேற்றி தரப்படும் சொல்லியிருக்காங்க. மற்றும் விசைத்தறி தொழில் பிற மாநில தொழிலாளர்கள் நம்பியே நடத்துவதால் மிகப்பெரிய பாதிப்புள்ளதனால விசைத்தொழில் பயிற்சி மையங்கள் நிறுவப்பட்டு உள்ளூர் தொழிலாளர்களுக்கு பயிற்சி வழங்கப்பட்டு விசைத்தறி தொழில்களை முன்னேற்ற ஏற்பாடு செய்யப்படும் என நாம் தமிழர் கட்சி வாக்குறுதி செய்துள்ளது. வாழ்க தமிழ், வளர்க நம் தமிழர்.